ம். கொஞ்சம் இதாவது நான் ரிகவரபிள் டாக்ஸ் அது ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துக்குது. அது எப்படி ஏன் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ம். டிஸ்ட்ரிபியூஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆ. அப்படி வருது. சரி அப்புறம் நம்ம ஃபைனலா டவுட் கேட்டுக்கலான்ட்டு விட்டேன் நான். சரி, சரி. அது எப்படி ரெக்கவரபிள் ம். இது ரேட் எப்படி குடுத்தீங்க? 50% அந்த மாரி குடுத்தீங்களா? இல்ல 5% தான் குடுத்தேன். இப்ப ம். என்ன டவுட்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு ஒரு டாக்ஸ் ரூல போய் டிசேபிள் பண்ணணும்னா, நெறைய ம். இடத்துல பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதோட ஆமா, டாக்ஸ் ரேட் அதோட அது ஆமா. என்னது அந்த அந்த இதெல்லாம் பண்ணா தான் சரியா ம். வரும்னு நெனைக்கிறேன். ஆமா. அந்த டாக்ஸ் ரேட்டு, அப்புறம் அந்த டாக்ஸ் ரெக்கவரி ரேட்டு இது எல்லாமே டிசேபிள் பண்ணும் அதுல. ஐ மீன் எண்ட் டேட் ஆ. குடுக்கணும். ஆமாமா. அது வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துலயும் ஒரு இடத்துல ரெக்கவர் அது வந்து டிசேபிள் பண்ண அது வந்து இல்ல நீங்க டாக்ஸ் ரேட்டோட டிஃபால்ட்டா ஒரு ரூல்னாச்சும் இருக்கணுங்குது. ம். ஆல்ரெடி ஒரு ரூல் தான் இருக்கு. அதுலருந்து ஏதோ ம். ஸ்ப்ளிட் ஆயிக்குது. டிஸ்ட்ரிபியூஷன்ல 2ஆ போட்டுருது. ஓகே, ஓகே. 5% கால்குலேட் பண்ணுது. ஆனா ரூ. ம். 4 ஒரு இடத்துலயும் போட்டுட்டு ரூ. 1 இன்னொரு இடத்துல போட்டுருது. ம். ஏதோ 2 ரூல் எனேபிள் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அது போய் நான் டெலீட் பண்ண பார்க்குறேன் போ மாட்டேங்குது. ம். இல்ல நீங்க அது சரி எப்படி குளோன் ஆகுது பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ரூல் மல்டிபிள் இருக்கலாம்ல. அது ரூல் இருக்கலாம். டாக்ஸ் ரேட் தானே நமக்கு டிஃபால்டேஷனுக்கு 1 இருக்கணும். இல்ல இப்ப நீங்க 2 இருந்தா வேற வேற அக்கவுண்ட்ல தானே போகும். ஆமா. இப்போ ரூல்னா அப்படியா? இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு கேஸுக்கு வந்துட்டு வெண்டார் டைப்ப வச்சு எடுத்துக்கணும். இல்ல இன்னொரு டைப் வந்துட்டு ஐட்டம் டைப்ப வச்சு எடுத்துக்கணும். இல்லாட்டி இன்னொன்னு வந்துட்டு டிஃபரண்ட் கேஸுக்கு லெட்ஸ் சே ஒரு கஸ்டம் பாராமீட்டர் வச்சு எடுக்கணும் அப்டின்னா, அத எடுத்துக்கலாம்ல. அப்போ ஒண்ணொண்ணுக்கும் நம்ம தனித்தனி ரூல் தானே கிரியேட் பண்ணிப்போம். இல்ல நான் ஒரு இன்வாய்ஸ்க்கு ஏன் 2ஆ பிரியுதுன்னு கேட்கிறேன். இது கேட்கிறீங்களா? அந்த ரெக்கவரபிள், நான் ரெக்கவரபிள் கேட்கிறீங்களா? ஆமாமா. அது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கவரி ரேட்ல வந்துட்டு நீங்க 50%ன்னு குடுத்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லாட்டி 2 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இந்த கேஸ் இதுல கூட பார்த்துருக்கேன். இது ஜிஎஸ்டி ஐ மீன் இந்தியாவோட இதுல கூட பார்த்துருக்கேன். அ ஆ. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு சிஜிஎஸ்டி இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கும். ஸோ இது ரெக்கவரபிள் குடுத்திருந்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நமக்கு இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும் 50% மாதிரி. ஸோ அது ஆ. வந்துட்டு நம்ம இந்த இதுல டிஃபைன் பண்ணுவோம். அந்த ரெக்கவரி அதாவது டாக்ஸ் ரேட் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம், ரெக்கவரி ரேட் டிஃபைன் ம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 50% குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு பார்ஷியல் ரெக்கவரி மாதிரி. ஸோ அந்த கேஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, 50% வந்துட்டு நமக்கு ரெக்கவரபிளும், 50% வந்துட்டு நான் ரெக்கவரபிளும் போயிடும். ஸோ இந்த நான் ரெக்கவரபிளோட அந்த அக்கவுண்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல போய் விழுந்துரும். எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்ல. இப்போ ஆ. இது கார் ரென்டல் பே பண்றீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கவரபிள்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆ. அப்படி ஒர்க் ஆகும். ம். அதான் நான் அப்படி யோசிச்ச ரூல்ஸ்லாம் எழுதல. எப்படியோ ஒண்ணு ஒர்க் ஆகுதுன்ட்டு விட்டேன். ஓகே, ஓகே. நாங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க குரூப்ல. ஆ, இதுதான் இப்படி ஏன் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு தெரியல. ஓகே. ஒரு நிமிஷம். ரூல்ஸ்ல எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு வந்து இன்வாய்ஸ்ல ம். வந்து அந்த டாக்ஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அது டிசேபிளா இருக்கு. நான் கால்குலேட் டாக்ஸ்ல போனா தான் கால்குலேட் ஆகுது. நேத்து நீங்க மேனுவலா செலக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? ஒரு ஆமா. ஃபர்ஸ்ட் லைன்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் அது அந்த ஃபீல்டே டிஸ்ப்ளே ஆகல. அப்படியா? எப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல பார்க்கவே முடியல. ம். எங்கேயாச்சும் போய் எனேபிள் பண்ணி தொலையணுமான்னு தெரியல. இல்லையே அது வந்துரும். இது எப்படி உங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுங்களா? நான் தான் பண்றேன். அ.
பார்க்க முடியுதா? ஆமாங்க. இப்ப தெரியுது. எடிட் மோட்ல தான் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த இடத்துல டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன்ட்டு ஒண்ணு இருந்துச்சு. ஆமா. இந்த டாக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த மேல இருக்கு. சிஸ்டம் பயங்கர ஸ்லோவா இருக்கு. இந்த இன்வாய்ஸ்ல நினைக்கிறேன். கொஞ்சம் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்படா 100 நாள். ஓகே, இதுக்குதான் நான் உங்களுக்கு டெஸ்டினே ஆரம்பிச்சிருந்தேன். இதோட டாக்ஸஸ் பாருங்க. கரெக்டா ஆகுது. 100 தினாருக்கு 5 தினார் கால்குலேட் ஆகுது. ஓகே. இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன்ல போய் பார்த்தேன்னா பாருங்க, இது வந்து இப்படி போட்டுருது. இதுதான் உங்களுக்கு அமிச்சிருந்தேன். மேபி இது இந்த ரீசனுக்காண்டியா, பட்ஜெட்டுக்காண்டி அப்படி போடுதான்னு தெரியல. நாட் அப்ளிகபிள் ரிசர்வ்டு இந்த அக்கௌண்ட்னால போடுதான்ட்டு தெரியல. இல்ல பட்ஜெட்னால இல்ல. ஒரே நிமிஷம். What's Spider doing? Spider is sleeping, ba. Spider sleeping? It's a spider?
Power start the spider. Let it sleep. Yes. I'm just going to kill the spider. He's going to sleep then. Just putting Kambli and sleeping. Yeah. He sleeps so. All the spider bed. They are hiding. Look, I have, but look. Look here in this net. I have a feeling they are hiding there. Daddy. Mom. Where's my
ஹலோ. ஹலோ. ஆ சாரிங்க, கால் வந்துருச்சு. சொல்லுங்க. அந்த இஷ்யூ. ஓகே. இது பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல நீங்க உங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்க ம். இன்ஸ்டன்ஸ்ல இந்த இதுக்கப்புறம் ஒரு டாக்ஸேஷன் என்னமோ ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. ஆமா, அந்த டாக்ஸ் டிரான்சாக்ஷன் கிளாசிஃபிகேஷன் வரும் அதுல. டாக்ஸ் இது வந்து எனேபிள் ஆகல இங்க. ஓகே. இது அது எப்படி நான் போய் ஏதாச்சும் பர்சனலைசேஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? அப்படி இல்லல்ல? இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையே இதுல. இல்லன்னு தான் நினைக்கிறேன். ம். கால்குலேட் டாக்ஸ் கொடுத்தா தான் ஆகுது. இந்த இடத்துல நம்ம மேனுவலா செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல. ஓகே. இல்லாட்டி இதுல கூட நீங்க ஆட் பண்ணலாம். இதுல வருதான்னு பாருங்க. இந்த எடிட் டாக்ஸஸ்ல போயிட்டு அதுல மாத்த முடியுதான்னு பாருங்க. ம். ம். இந்த இங்க வா. ஆமா. ஓகே, இதுல வருது. அதுல தான் வரலையா? இல்ல நம்ம கால்குலேட் டாக்ஸ் கொடுத்தா தான் அந்த டாக்ஸே வரும் கீழ, இல்ல முன்னாடியே வருமா? இல்ல, அதை நான் முன்னாடியே ட்ரை வரும். பண்ணல. இல்லாட்டி புது இங்கேயும் கொடுத்துக்கலாம் போனா. இல்லாட்டி புது இன்வாய்ஸ் வேணா போட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது வராது. ஐ மீன் அது கண்டிப்பா முன்னாடியே வரும். ஸோ நம்ம அதுல மேனுவலா ஆட் பண்றதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு லைன்ல அந்த டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட்ல குடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம மேனுவலா இதுல போயிட்டு அந்த எடிட் டாக்ஸ் குடுத்தோம்னா அதுல மாத்திக்கலாம். நீங்களா ரோல் கிரியேட் பண்ற வேலை தான் உங்க வேலை. நீங்க ரோல் கிரியேட் பண்ணீங்களா? ஆமாங்க. ரோல் ஐ மீன் கிரியேட் பண்றது நான் பண்ண மாட்டேன். இங்க இருப்பாங்க, ஆஃப்ஷோர்ல இருப்பாங்க. அவங்ககிட்ட குடுத்துருவோம். இதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா ரோல் அது கொஞ்சம் லிஸ்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும். அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருவோம். ரோல் பெரிய தலைவலியா இருக்கு. அதாவது ஆமா. புரிஞ்சும் புரியாம பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இங்கே போய் சொல்றீங்க. ஓகே, ஆமா. அப்பனா இங்க நான் என்டர் பண்ணிட்டு வரணும். 15. என்னோட இன்ஸ்டன்ஸ் இருக்க ரெக்கார்டிங் ஒண்ணு வேற எங்கேயும் வெளியே போவாதுல்ல? இல்ல இல்ல. அதெல்லாம் இல்ல. ஓகே. இப்போ நான் டாக்ஸ் கால்குலேட்லாம் கொடுக்கல, இங்கேயே பண்ணலாங்கிறீங்க எடிட் டாக்ஸ். ஆமா, இதுல ஆட் கொடுத்து பாருங்க. ஓகே, இதுல இருக்கு. இதுல கொடுத்து ஆட் ஆயிடுது. அதுல ஃபீல்டு மட்டும் இல்ல. பட் அதுல அந்த டாக்ஸ் ஃபீல்ட கிளிக் பண்ணா உங்களுக்கு லோட் ஆகுதா? ஐ மீன் வரமாட்டேங்குதா? இதுல அந்த டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆமா, அதை கிளிக் பண்ணுங்க. ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம், லைன் கிரியேட் பண்றேன். தடுக்குது என்ன தெரியல. வரல அப்போ.
தெரியலங்க இங்க தெரியல. tax நான் ஒண்ணு பார்த்துட்டு சொல்றேன். பட் இது வந்திருக்கணும். ஏன் வரலன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் கால்குலேட் டாக்ஸ்க்கு வந்து நம்ம இங்க எடிட் பண்ணாலும் இங்க தான் வந்து கொடுத்தாகணும்ல. இங்க ஆமா. தான் வந்து கால்குலேட் டாக்ஸ் கொடுக்கணும்ல. ஆமாங்க, ஆமாங்க. 5 750 காசு. ஓகே, கரெக்டா தான் கால்குலேட்லாம் ஆகுது. ஆனா ரெண்டா ம். பிரிச்சு போடுது. இது செட்டப் எப்படி குடுத்துருக்கீங்க? நீங்க இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கொடுத்தது அப்படியே. ஓகே. ஒரு ரெஸ்யூம், அதுக்கப்புறம் ஒரு ஆ, இது டாக்ஸ், அதே மாதிரி ஆ, டாக்ஸ் ஸ்டேட்டஸ் ஒண்ணு, ஜூரிடிக்ஷன், டாக்ஸ் ரேட். கரெக்ட்டுங்களா? இது கொடுத்தேன். எனக்கு எங்க தப்பு பண்ணிருப்பேன்னு தோணுதுன்னா கடைசியா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ் ம். கடைசி 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா. அதுலதான் என்னால டிசேபிள் பண்ண முடியல. ஓகே. டிஸ்கிரிப்ஷன் இங்க போய் ஏன் ஸ்பிட் ஆகுதுன்னு தெரியல. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். கடைசியில நீங்க இன்ஸ்டன்ஸே அக்சஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்க. ஓகே. ம், ஓகே, ஓகே. ஓகே. ஸ்டாப் பண்ணிடுவா? ஆமாங்க. ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம? இன்னைக்கு அதான் அந்த இன்வென்டரி பார்த்துருவோம். இன்வென்டரி பார்த்து முடிச்சுட்டு ஒரு பிஓ போட்டு பார்த்துட்டு நம்ம இது செக் பண்ணிடுவோம். இப்போ ஏபில எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. ஓகே. இப்போ டாக்ஸ் வந்து வித் இன்வென்டரி. செகண்ட் ஆப்ஷன் நாளைக்கு பார்க்கலாமா? சரி, இல்லாட்டி முதல்ல அந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். சரி, ஓகே. வித்தவுட் இன்வென்டரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள எனக்கு க்ளோன் ஆயிரும் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நான் டிரான்சாக்ஷன் மட்டும் நான் ஒன்று என்னாச்சும் நோண்டி பார்த்துருவோம். ஓகே. அது நீங்க அந்த ரிகவரபிள் டாக்ஸ் வந்துருச்சா உங்களுக்கு? டாக்ஸ்ல வராம இருந்துச்சு செக் பாக்ஸ். ஆமா, அது வந்துருச்சு. அது தெரியல, மேபி லோட் ஆகிறக்கு லேட் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. நான் அதுக்கப்புறம் போட்டேன், வந்துருச்சு அது. சரி, ஓகே. இது நேமிங் கன்வென்ஷன் தான் அருண், புரியல. எல்லாமே எஃப்ஐடிஆர்னே போடணுமா? ஏன்னா டாக்ஸ் ரேட் இருக்கு, ஜூரிடிக்ஷன் இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல எல்லா ரூல்ஸ் இருக்கு. இல்ல ஒரே நீங்க நேம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இப்படி போட்டுக்கலாம். எப்படின்னா, இப்போ டாக்ஸ் ரெஜிம் வந்துட்டு இப்போ உங்களோட கம்பெனி பேர் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நீங்க ஆக்டிவ்னு வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஜூரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது குவைத் இந்த இது போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு கீழ இப்போ டாக்ஸ் வந்துட்டு நீங்க ஒண்ணா கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு கீழ மல்டிபிள் டாக்ஸ் ரேட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு அந்த டீஃபால்டேஷன் ரூல்ல ஏதாச்சும் இடிக்குது அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் டாக்ஸஸ், அப்புறம் அதுக்கு கீழ ஒவ்வொரு இதுக்கு கீழயும் தனித்தனி டாக்ஸ் ரேட், டாக்ஸ் ரெக்கவரி ரேட் அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ரைட், ஓகே. அப்ப நம்ம இந்த சினாரியோ பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்ம ஆமா. கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆமா. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு என்ன பண்ணிருவோம் புரியணும். இப்ப அந்த 5% கால்குலேட் ஆகுது பேஸ்ட் ஆன் டைப். அங்க ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கீங்களா? இதுதான் கேட்சிங் பாயிண்ட் அதுக்கு. இதுக்குங்களா? இல்ல, இது நமக்கு மேனுவல் தானே. மேனுவல்ங்கிறனால நமக்கு எந்த இதுவுமே தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த டாக்ஸ் ரேட்டா குடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிடும். அதுதான். நமக்கு ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு அந்த பாராமீட்டர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகே.
இப்ப இந்த பார்ட் தான் நான் கீழ பண்ணிட்டு இருக்கேன்ல. ஆமாங்க. ஆ. அது கிளிக் பண்ணா வரணும். பட் அது ஏன் வரலன்னு தான் தெரியல. இப்ப நம்ம மேட்ச் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் பண்ணலாம் தானே? இந்த ஆப்ஷனா? ஆமா பண்ணலாம். ஆ. மேட்ச் ஆப்ஷன் ஆ. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ இதுவும் ம். பண்ணிக்கலாம். இப்ப எங்க இதுல ஒவ்வொரு இன்வாய்ஸ்லயும் ரிட்டென்ஷன் 5% போடும். ஓகே. அப்பனா எந்த லைன் பேஸ் பண்ணி டாக்ஸ் கிரியேட் ஆகும்? ரிட்டென்ஷன் 9000 இருக்குன்னா 5%னா இதுல 5% கழிச்சுக்கும் அது. ஓகே. ஆனா பட் மேட்ச் உங்களுக்கு பண்ணணும். ரிட்டென்ஷனுக்கு வந்துட்டு டேக்ஸ் அதுல போகக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஆமா போகக்கூடாது. ஆமா. ஓகே. அப்போ இதுல வேணா போட்டுக்கலாம். அந்த டேக்ஸ் எக்செப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபைனலா என்னோட இன்ஸ்டன்ஸ்ல ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். ஓகே. நான் பண்ணி வைக்க உங்களுக்கு நான் சொல்றேன். நான் செஞ்சது சரியா பார்த்துட்டு அந்த சினாரியோ வேணா பார்க்கலாம். இப்ப இல்ல. ஓகே. ஓரளவு நான் புரிஞ்சு நான் பண்ணிக்கிறேன் நானு. ம்.
நம்ம ரெண்டு இடத்துலயும் வேற வேற டாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோமோ? இல்ல அதுதான் அமௌண்ட் தான் ஏதோ வேற சொல்ற மாதிரி இருக்கு. இந்த காம்பினேஷன் கூட காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். என்டர் பண்ணுறதுக்கு பதிலா. அருண், நம்ம இது மேனுவலா ஆட் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி நான் கால்குலேட் டாக்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த எஃப்ஐடிஆர் எடுக்குது. எப்படி அதுக்கு புரியுது? நம்ம ஒரு டாக்ஸ் தான் இருக்கிறதுனால வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா? நம்ம ஒரு டாக்ஸ் இருந்ததுன்னா வந்துடும். அது போக இப்போ உங்களுக்கு இதுல வெண்டார்ல ஓகே, அது வெண்டார் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்னு இருக்கறனால ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. 2-3 இருந்தா கால்குலேட் டாக்ஸ் வொர்க் ஆகாது மேனுவலா பண்ணும்போது. கரெக்ட்டா? ஆமா, மேனுவலா பண்ணும்போது 2-3 இருந்ததுன்னா நம்ம ஒண்ணா இதுல செலக்ட் பண்ணோம், இந்த இதுல போயிட்டு பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேனேஜ் டாக்ஸ்ல. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம டாக்ஸ் ரூல் தனியா அதுக்கு எழுதணும். இல்லாட்டி சிம்பிளா இப்போ நமக்கு வெண்டார் பேஸ்ட் டாக்ஸ்னா அது உங்களுக்கு வெரி இஷ்யூவே இருக்காது. ஜஸ்ட் வெண்டார்ல அதை அட்டாச் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ஜென்ரேட் பண்ணிடும். பட் உங்களுக்கு லைன் லெவல்ல உங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஒன்னொன்னா மேனுவலா செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு.
இல்ல வெண்டர் பேஸ் பண்ணாலும் தலைவலி தானே உங்களுக்கு. என்கிட்டலாம் 500 600 சப்ளையர்ஸ் இருக்காங்க. இல்ல அது மொத்தமா நம்ம இதுல பண்ணிடலாம்ல, அந்த இது இது பேர் என்ன, AFBDI டெம்ப்ளேட் அதுல போட்டு பண்ணிடலாம்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற சப்ளையர்ல அப்ப அதுலயே சப்ளையர் FDPIல உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வந்துருமா வெளிய? ஆமா, நம்ம இல்ல அதுல அதுலயே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அதுல நம்ம இதை மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்ல அப்படியே ஃபில் பண்ணிட்டு அதை திருப்பி லோட் பண்ணிடணும்னா நமக்கு இது மட்டும் அப்டேட் ஆயிடும். இல்ல இல்ல ஓஹோ. ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். வெண்டர் ஆல்ரெடி இருக்கறனால இதாகும். ஆமா மேனுவலா பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ. எனக்கு சப்ளையர் பேஸ்ல புதுசுன்னா கொடுக்க நீங்க கூடாது. ஏன்னா சொல்ற ஒரே மாதிரி. சப்ளையர் ஒரு சப்ளையர் மேபி மத்த இதுக்காண்டி பே பண்ணலாம். அவனுக்கு ம் எப்படி அட்டாச் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே. இது நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆல்ரெடி இருக்கிற சப்ளையருக்கு அப்டேட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். பட் எதுக்கு செக் பண்ணிக்கிறேன். பட் சேம் ம். டைம் அது நமக்கு வேலிடேஷன் எரரும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா அப்டேட் ஆப்ஷன் இருக்கு அதுல. அப்டேட் ம். வெண்டார்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு வெண்டாருக்கு சரி நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா அதுல அப்டேட் கொடுத்தோம் சரி. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வெண்டார் ரெக்கார்டு அப்படியே வச்சுட்டு நமக்கு டாக்ஸேஷன் டீடைல்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கும். அதாவது அந்த கிளாசிஃபிகேஷன் கோடு. நான் அது ஒரு தடவை ஒன்று லோட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆ சரி, சரி, சரி. இப்ப அந்த வெண்டாருக்கு 2 இன்வாய்ஸ் இருக்கு. ம் ஆனா அந்த சப்ளையருக்கு நான் வந்து ஒரு டாக்ஸ் கோடு இது பண்ணிட்டேன். ம் இன்னொரு இதுக்கு மாத்தணும்னா நான் மேனுவலா இங்க வந்து ஆம் மாத்திக்கணுமா கீழ? ஆம் ஆமாங்க மேனுவலா மாத்திக்கணும். இல்ல நீங்க ஆ. இதுலயே அது இதுல ஆக்சுவலா வரணும். பட் இதுல உங்களுக்கு ஏன் வரலன்னு தெரியல. இந்த ஆப்ஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இதுலயே வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ம். இந்த ம். இதுல டாக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட்லயே. ம். ஓகே. இல்ல நான் யூசருக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் சொல்லணும் ஆக்சுவலி. ம் வந்து நீ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீ வந்து டாக்ஸ் மேனுவலா பார்த்துக்கிட்டு ம் எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் கால்குலேட் டாக்ஸ் போட்டுருங்க. ஆனா இப்ப நம்ம மேனுவலா ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் டாக்ஸ் பண்ண மாதிரி தான். அந்த பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி தான் இல்ல ஆமாங்க இங்க? ஆமாங்க ஆமா கரெக்ட். ஓகே பண்ணிரும். ஓகே, ஓகே. இங்க வந்து பண்ணுங்கடா சொல்லி செக் பண்ணிக்க சொல்லணும். ஆமா. ம். இப்ப 2வது இன்வென்டரி வந்து எங்கள்ட்ட லைசென்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா பட் ஐ கேன் see தி ரோல். அந்த ரோல ஓகே. கிரியேட் பண்ணேன் நானு. சரி சரி. அது இன்வென்டரி வேர்ஹவுஸ் மேனேஜரு வேற இன்வென்டரி மேனேஜர் ஏதோ ரோல் இருந்துச்சு குடுத்து பார்த்தேன். எனக்கு ம். பார்ஷியலா வருது. அந்த நீங்க ஐட்டம் கிரியேட் பண்றீங்களா அந்த ஆமா. ஸ்கிரீன் மட்டும் வந்துச்சு. ஓகே. ஆனா நம்ம பார்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் பெரிய லைசென்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். ஏன்னா எஸ்ஆர் ரைஸ் பண்ண விட மாட்டாங்க. அது அகைன்ஸ்டா எதுவும் ஆமா இஷ்யூன்னா. ஆமா ஆமா. அதுல ட்ராக் பண்ணிப்பாங்க. பட் கிளவுடுங்கிறதுனால இப்போ இதுலயே ட்ராக் பண்ண மாட்டாங்களாங்கிறது தெரியலையே இது. இப்போ நீங்க கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கறனால இப்போ இதுல இருந்து கூட தானே அவங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ என்னென்ன மாடியூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கங்கிறத அந்த ஆஃபரிங் பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி டெஃபினட்டா இதுல புடிச்சுப்பாங்க. அந்த எஸ்ஆர் ரைஸ் பண்றப்போ. ஆமா, ஆமா. ரொம்ப சிம்பிள் மாஸ்டர் ஐட்டம் மட்டும் கிரியேட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதுதான். ம். பார்ஷியலா இதோட வர்றதுன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அதுல ஒண்ணும் பிடிக்க மாட்டாங்க. இல்லாட்டி 2 லைசென்ஸ் வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் ம். நம்ம ம். பிசினஸ் அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான். கஸ்டமர் தானே ம். விட்டுருவோம். ஆமா. ம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இல்ல அது
இதாயிடுது. சரி இந்த இதை கேன்சல் பண்ணிடலாம். அந்த இன்வாய்ஸ் வேணா புதுசா வேணா போடலாம். இல்ல அது டாக்ஸ திருப்பி இதுல டிஸ்ட்ரிபியூஷன்ல போய் ஆட் பண்ணோம்னா திருப்பி இன்னொரு தடவை டாக்ஸ் கால்குலேட் ஆகுது. ஸோ அதனால இஷ்யூ ஆகுது. லீஸ் அக்கவுண்ட் பாத்தீங்களா எதுவும்? எதுங்க லீஸ் அக்கவுண்டிங்கா? இல்லைங்க வீக்கெண்டு தான் பார்க்கணும். அதை பார்த்து சொல்றேன் நான். இதுலயே ஃபுல்லா ஓடிடுது. வேற செஷன்லயும் பிஸியா இருக்கீங்களோ? ஆமா, அது காலையில ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது காலைல இருந்து ஃபுல்லா இதுல போயிடுது. அதுக்கப்புறம் கரெக்டா உங்களோட செஷன் வந்துடும். இது முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொன்னு இருக்கு. ஆபீஸ் வேலையும் பாக்குறீங்க, இதுவும் மேனேஜ் பண்ணிக்கணும் நீங்க. ஆமாங்க. ஏதோ நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால கொஞ்சம் லெஷர் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஆபீஸுக்கு வர சொன்னாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா. காப்பி பண்ணி வச்சிருந்தீங்களா? இங்கே வச்சிருந்தீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க டாக்ஸ் இந்த டாக்ஸ் தான் எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் எஸ்ஆர் ரைஸ் பண்ணி கேட்டு பார்க்குறேன். What is this? What is? I don't know what is this. Here some white thing. அதான் தனி பண்ணாமா? எத்தனை லைன் இருக்குன்னு பாத்துங்க. இன்வாய்ஸ் லைன்ல ஒன்னு தானே இருக்கு. மேல பாருங்க. ஆமா, ஒன்னு தான் இருக்கு. இன்னும் நம்ம இது வரைக்கும் டாக்ஸ் கொடுக்கல தானே? இல்ல, டாக்ஸ் இப்பதான் கொடுத்திருக்கோம். இன்னும் கொடுக்கல. ஓகே ஓகே ஓகே. இப்போ மேனுவலா போட்டாச்சு. இனிமேட்டு இப்போ டாக்ஸ் பண்ணி ஆகணும். 20,000 இருக்கா? ஓகே ஓகே. டாக்ஸ் நம்ம இதுதான் யூஸ் பண்றோமா? விஏடிபிஆர் தானா? அது ஒரு தடவை பாத்துங்க. நம்ம 2-3 இருக்கு. அதான் எது பிஐடிஆர் இல்ல, நம்ம வந்து எஃப்ஐடிஆர் பாருங்க மேல. கால்குலேட் ஆகல.
குவைத் விஐடி இதுக்குள்ள. ஓகே, இதுக்குள்ள டாக்ஸ் என்ன இருக்கு? கொடுத்துருக்கோம். வெண்டருக்கு செட் பண்ணணுமா? அவசியம் இல்லைல்ல. இல்ல அது அவசியம் இல்ல. சரி இதுல கொடுத்தா கரெக்டா வருதான்னு பாக்குறேன் நானு. ஓகே. ஏன்னா இது ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷன்ல மோஸ்ட்லி இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. வெண்டர் லெவல்ல அட்டாச் பண்ணிட்டு
டேட்ஸ்ல ஏதோ ஆப்ஷன் கொடுக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் கால்குலேட் ஆகல. அது 2-3 ரூல் இருக்கு இதுல. அதனால அது ஏதோ கரெக்டா பாயிண்ட் பண்ணல. அதனால அது கரெக்டா ஜெனரேட் ஆக மாட்டேங்குது. சரிங்க, நான் இது பார்த்து சொல்றேன். இது இன்வென்டரி பாத்துருங்களா? சரி, ஓகே. இன்வென்டரி பார்த்துட்டு இது நம்ம நாளைக்கு வேணா பின் பண்ணிக்கலாம். ஆமா. இன்வென்டரி மட்டும் பார்த்துக்குவோம். பார்த்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா திருப்பி வேணா இன்னொருத்தர வேணா இந்த அக்கௌண்ட் இதுல கிரியேட் பண்ணுறதுல இருந்து நானும் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே. நம்ம ஒரு கோடு தானே பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒரு கோடு நம்ம நீங்க இருக்கிறத எப்படி டிசேபிள் பண்றது அதுல இருந்து கூட நீங்க நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நானும் 2-3 இது சரியா இல்ல சொல்லி ரூல் ஏதோ ஆகுது. எப்படி சீக்வன்ஸா டெலீட் பண்ணனும் சொன்னீங்கன்னா டிசேபிள் பண்ண சொன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். நீங்க நிறைய இந்த மாதிரி இஷ்யூ பார்த்திருப்பீங்களா? எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. நம்ம இப்ப இன்வென்டரி மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். நாளைக்கு நாளைக்கு எல்லாம் ஃப்ரீ தான். நாளைக்கு சரிங்க, ஓகே. நாளைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இருக்கும் தானே? நாளைக்கு மதியானம் கூட பிங் பண்ணிட்டு சாட்டர்டே ஃப்ரீயா இருந்தா பால்ல கூட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இன்வென்டரி நம்ம சினாரியே எடுத்துக்கோ. இந்த இது இத்தனை கோட் வந்து ஐட்டமா கிரியேட் பண்ண போறோம்ல, FITR PITR அந்த மாதிரி. ஆமா. அது இப்போ நம்ம ஐட்டமா கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்ம இப்போ கேட்டகரியா கிரியேட் பண்ணிட்டு அந்த கேட்டகரியை கூட நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணிடலாம்ல, இதுக்கு ஐட்டத்துக்கு. சரி, ஓகே. ஏன்னா இப்போ அதை வச்சு நம்ம இப்போ ரூல் கூட எழுதிக்கலாம். இப்போ இந்த கேட்டகரிக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் டிரைவ் பண்றது கூட இது பண்ணிக்கலாம். செட்டப் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எது ஈஸி பாருங்க, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். புரியுற மாதிரி கிளியரா. ஓகே. நம்ம ஏன் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போறோம்? நம்ம டைரக்டா இன்வென்டரி ஸ்கிரீன்ல இருந்து போக மாட்டோமா? இங்க இருந்து போணுமா? ஆமா, அந்த இன்வென்டரி செட்டப் வேண்டியது இல்லையா? நம்ம டைரக்டா ஐட்டம் கிரியேஷன் போயிடுமா? ஓகே. இல்ல ஓகே. நீங்க என்ன காட்ட எனக்கு புரியல. இல்ல என்னன்னா நீங்க இது செட்டப் கூட பாக்குறீங்கன்னு நினைச்சேன் நானு. இப்போ நம்ம இன்வென்டரி ஐ மீன் ஐட்டம் கிரியேஷன் பார்க்கணும்னா டைரக்டா நம்ம ஐட்டம் கிரியேஷன் கூட பார்த்துடலாம். அது இருக்கு நமக்கு. இல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் வந்துட்டு என்னன்னா இந்த செட்டப் பேசிக்ஸ்ல இருந்து சொல்ல வந்தேன் நானு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நம்ம அது கூட ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இது ஐட்டம் கிரியேஷன் கூட போயிடலாம். இல்ல நான் எனக்கு இன்வென்டரில ஒண்ணுமே தெரியாது. நீங்க அதுல இருந்தே பண்ணுங்க. சரி, ஓகே. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்லயே பண்ணலாம். நிறைய இருக்கோ? அப்பலாம் இல்ல. இல்ல அப்படி இல்ல. இது கம்மியா தான் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு டீடைல்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இன்வென்டரியில. பட் நம்ம கேஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு எதுவும் தேவையில்ல. நம்மளது நம்ம கேஸ்க்கு இருந்தா போதும். நம்ம கேஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும். என்னாச்சும் தேவைன்னா நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் கேட்டுக்கிறேன், டவுட் கேட்டுக்கிறேன். ஓகே. நான் சொன்னா புரிஞ்சுக்குவேன். கிளாஸ் கூட இருக்கணும்னு இல்ல. நான் போய் பண்ணுங்கன்னா நான் பண்ணிடுவேன். ஓகே. நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவேன், அருண் கோச்சுக்காதீங்க. இல்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நான் பாத்துக்க முடியாத பட்சத்துக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க வீட்ல இருந்து தான் ஒர்க் பண்றீங்களா?
ஆமாங்க. வீட்ல இருந்தா. ம். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? இல்லங்க இன்னும் மேரேஜ் ஆகல இனிதான். ஓ! நீங்க பேச்சுலர் பாயா? ஆமா. ம். சரி, சரி. சாரி கோச்சுக்காதீங்க. இல்ல, இல்ல. ம். ஃபேமிலி அக்கா, தம்பி, அண்ணன்? தம்பி இங்க இருக்கான். துபாய்ல. அக்கா ஊர்ல மேரேஜ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்லயா? இல்ல இங்க ம். திருச்செந்தூர். இப்ப இருக்கிறது இங்க. பட் சொந்த ஊரு இது திருச்செந்தூர். ஆ. ஓ! நீங்க 2வது ஆளு. ஆமா 2வது. சரி, சரி. வயசு என்ன ஆகுது? வயசு 31ங்க. ஓ! இந்நேரம் ஒரு பிள்ளை பெத்திருக்கணும்ப்பா. சரி, சரி பண்ண நான் உங்களுக்கான துவா செய்றேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. நான் கோச்சுக்காதீங்க. அப்படிதான் இல்ல. பேசுவேன். ஒண்ணும் கோவப்படாதீங்க. இல்ல, இல்ல. ம். ஸோ இதுல நமக்கு பெரிய செட்டப் எதுவும் இருக்காது. என்னன்னா ஒரு இன்வென்டரி ஆர்க் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த இது லெட்ஜர் இதெல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணோம். சரி, சரி. உங்க அம்மா அப்பாவோட இருக்கீங்களா இங்க? ஆமாங்க. அம்மா அப்பாவோட இங்க உடுமலையில தான். சரி, சரி. விடுமுறை. ஓகே, ஓகே. அப்பனா சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல பாவம். இல்லாட்டி கஷ்டம். ஆமா. ம். கொரோனா டைம் அம்மா அம்மாவும் நல்லா பாத்துக்கணும் வெளியே போக விடாம. ஆமா. இதுல என்னன்னா இன்வென்டரி ஆர்க் நேம் மட்டும் குடுத்துட்டு, இந்த லெட்ஜர், லீகல் என்டிட்டி இது மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் குடுத்துருவோம். ஸோ இந்த இன்வென்டரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஐட்டம் ஆர்க் அப்படியே இது 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 உங்களுக்கு தெரியுங்களா? ஐட்டம் ஆர்க்னா நமக்கு இது ஜஸ்ட் விர்ச்சுவல் ஆஃபீஸ் தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஐட்டம் ஆர்க்க வச்சு நம்ம டோட்டல் என்டர்பிரைஸுக்கும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல தனித்தனியா இப்ப நம்ம கிரியேட் பண்ணத வச்சு கூட எடுத்துக்கலாம். ம். மெட்ரோ எக்ஸ்பிரஸ் வந்து பிசினஸ் யூனிட்டா இத பொறுத்தவரைக்கும்? இல்ல. இல்ல இது வந்துட்டு ஐட்டம் ஆர்க். ஸோ அதான் இது ஜஸ்ட் வெர்ச்சுவல்ங்கிறனால, முன்னாடி ஒரு இன்வென்டரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்வென்டரிய வந்துட்டு வெர்ச்சுவலா வந்துட்டு, இப்போ கிரியேட் பண்றதுக்கும், முன்னாடி கிரியேட் பண்ணதுக்கும் சேர்த்தி வச்சிருக்கோம். ஆ. ஓகே. ஓகே.
குவைத்ன்ட்டு ஏதோ கொடுத்தோம். குவைத். ஓகே. இது ஐட்டம் மாஸ்டர்ங்கிறனால நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணதா இருக்கு ஆக்சுவலா. அதுதாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஐட்டம் மாஸ்டர் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த இது செட்டப் பண்றோம் நம்ம. அதாவது சப் இன்வென்டரி. ஸோ இதுல என்னன்னா, நம்ம ஒரே ஒரு ஐட்டம் மாஸ்டர் யூஸ் பண்ணி 2 கிரியேட் பண்ணனால, இப்ப நமக்கு மெட்ரோ எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் வருது. நீங்க பார்க்கணும்னா புதுசு இன்னொன்னு வேணா கிரியேட் பண்ணிட்டு வேற ஒரு நேம்ல போடலாம். இல்லாட்டி இத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். இத வச்சு பண்ணுங்க. நான் டவுட்னா உங்கள்ட்ட நான் கிரியேட் பண்ணும்போது கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இது நமக்கு என்னன்னா, அந்த இன்வென்டரி கீழ இருக்கிற சப் இன்வென்டரிஸ் தான். ஸோ அதான் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். இல்லாட்டி இது ரிசீவிங் யூனிட்டா போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் தனியாவும், இது தனியாவும். ஸோ சிமிலர்லி இன்னும் 2 கூட கிரியேட் பண்ணிரும். ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டோரேஜ்ன்னு போட்டுறேன். ஸோ லொகேட்டர்ஸ் எதுவும் போடல. லொகேட்டர்ஸ், லாட் கண்ட்ரோல் போடாம ஜஸ்ட் பிளெயினா அப்படியே போட்டிருக்கேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இது சோர்சிங்கு. ஸோ எங்கேருந்து ஐட்டம் வருதுங்கிறது இது மெட்ரோ எக்ஸ்பிரஸ் அந்த மாஸ்டரா அதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது லொகேஷன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கும் லொகேட்டர் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது நமக்கு சப் இன்வென்டரி செட்டப் அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு இது ஐட்டம் கிளாஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இன்வென்டரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சப் இன்வென்டரி கிரியேட் பண்ணோம். ஆமாங்க. ரெண்டாவது. ஆமா. ஓகே.
இன்வென்டரி பெரிய டாபிக். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணனதே இல்ல. அது கொஞ்சம் உள்ள நெறைய இருக்கு. ம். அந்த அனாலிசிஸ் அது இதுன்னு. ஏன்னா இதுல எப்படின்னா, தனியா டிசைனு, அந்த லைஃப் சைக்கிள் இது எல்லாமே தனித்தனி மாடலாவே போட்டு விட்டாங்க இதுல. ஆ. ஸோ இதுல ஐட்டம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இது எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் டிசைன் பண்ணிட்டு, இத வந்துட்டு நம்ம ஒரு ஐட்டத்துக்கு அட்டாச் பண்ணிப்போம். ஸோ அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இது கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இது எடுத்துக்கும் சிஸ்டம். ஆ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரூட் ஐட்டம் கிளாஸ்ன்னு இல்லாட்டி நான் ஒண்ணு புதுசு ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுல போயிட்டு நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். ம். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ ஜஸ்ட் ஐட்டம் கிளாஸ் குடுத்துருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி இப்ப நமக்கு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது, இதுலருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சிஸ்டம் எடுத்துக்கும். பட் நம்ம ம். ஐட்டம் கிளாஸ் இல்லாம வந்துட்டு ஐட்டம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது அவங்க மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க. அ ஆ. ஓகே. ஸோ இது ப்ரீ ரெக்விசிட் மாதிரி. ஸோ இதுல நீங்க ம். ஒரு ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு இப்போ நீங்க டிஃபால்ட் பண்ணணும்னா டிஃபால்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இதுக்கு வந்துடலாம். செக்யூரிட்டி அதுக்கப்புறம் ஐட்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். செக்யூரிட்டியில பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ரோல் வைஸ் ஏதாச்சும் குடுக்கணும் அப்படின்னா, அந்த ரோல் வைஸ் குடுத்து, அதுல ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம் இதுல செக்யூரிட்டில. ம். அதுக்கப்புறம் இதுல ஐட்டம் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வென்ஸ் ஜெனரேஷனு இதெல்லாம் வரும். இப்போ நம்ம ஏதாச்சும் ம். இன்ஹெரிட்டட் வேல்யூ வரணுமாங்கிற மாதிரி. ம். அதுக்கப்புறம் இத விட்டீங்கன்னா, இதுல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட் அண்ட் ஃபார்மேட்ஸ்ல. டெம்ப்ளேட் அண்ட் ஃபார்மேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அகைன் இதுல வந்துட்டு நம்ம இதுதான் குடுப்போம். அந்த நம்மளோட ஆர்கனைசேஷன் இதுல குடுத்துருவோம். இதுல ஓகே ஒண்ணு ஆட் பண்ணிடுறேன்.
அது குடுத்துட்டு அதுக்கு கீழ இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதுல எனேபிள் பண்ணிக்கணும். ம். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ல எப்படின்னா, இப்போ நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பேசிக்கா இருக்கும். இப்போ இன்வென்டரி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இதோட இது ஸ்டாக்கபிள், அதுக்கப்புறம் இந்த பேசிக் கிரைட்டீரியா. இப்போ ஸ்டாக் இருக்குமா, பர்ச்சேசபிளா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதுல குடுத்துருவோம். ம். அதுக்கப்புறம் இது சேம் திங். இப்போ இன்வென்டரி குடுத்த மாரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கும் குடுத்துட்டோம்னா, இதுல அவ்வளோதான். டெம்ப்ளேட் டெஃபினிஷன் இவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் கிளாஸ பேஸ் பண்ணி இப்ப நம்ம வந்துட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐட்டம் கேட்டகரிஸ் டெஃபினிஷனு. ம். இப்ப நான் நீங்க குடுக்குற மாதிரியே குடுத்துட்டா எனக்கு ஒர்க் ஆகும்ல? ஆமாமா. இல்லாட்டி எதுலயாச்சும் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா கூட சொல்லுங்க. நான் கூட பார்த்துறேன். சரி. ஸோ ஐட்டம் கிளாஸ் அவ்வளோதான். அடுத்தது ஐட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோம். இப்ப நம்மளோட சினாரியோக்கு ஐட்டம்னா என்னது? இது இப்ப நான் இருக்கிற அந்த FITR, PITRக்கு எப்படி அதை மேப் பண்ணுவோம்? ஸோ ஐட்டம் வந்துட்டு நம்ம நார்மலா இதா தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கார் ரெண்டல் இருக்கு அப்படின்னா, இத வந்துட்டு சர்வீஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு கீழ கார் ரெண்டல்ன்னு சொல்லி எடுத்துப்போம். அப்புறம் அ இது கிரியேட் பண்ணுவோம். இந்த கேட்டகரி, டாக்ஸ் கேட்டகரி. ஸோ இது ஒண்ணு பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐட்டம் கேட்டகரி ஒண்ணு பண்ணுவோம். ஸோ இது 2 பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஒண்ணு வந்துட்டு ஐட்டமோட ஆக்சுவல் கேட்டகரி. இன்னொன்னு வந்துட்டு அந்த டாக்ஸோட கேட்டகரி. ஸோ இந்த டாக்ஸோட கேட்டகரி எதுக்கு கிரியேட் பண்றோம்னா, இந்த லிங்கேஜுக்காக தான் பண்றோம். இப்போ அந்த டாக்ஸ் ஆட்டோமேட் பண்றோம் அப்படின்னா, இந்த லிங்க வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு இன்வென்டரி லிங்க்ட் ஃபேக்டர்ம்பாங்க. ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கேட்டகரி நம்ம இதுல குடுத்துடுறோம். ஓகே, ஓகே. இப்போ ரெண்டல் கார் இருக்கு எங்க இதுல அந்த இப்ப நான் மேன் பவர் கான்ட்ராக்ட்ல இருக்கேன். ஓகே.
ஓகே. இப்ப நான் வந்து என்ன கேட்டகரியா இருப்பேன்? என்ன ஐட்டமா இருப்பேன் நான்? மேன் பவர்னா இப்போ உங்களுக்கு இதுல வந்துரும். கான்ட்ராக்டர்ல வந்துரும். இல்லாட்டி வெண்டர் இதுல வந்துரும் உங்களுக்கு. அதுபடி நீங்க அந்த இது ஐட்டம் நேம் குடுத்துக்கலாம் நீங்க. ஐட்டம் இது வந்துட்டு உங்களுக்கு ஜெனரலா இது வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த கோட் மாதிரா. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இது குடுத்துக்கலாம். இந்த மாரி வெண்டர் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஆ. பட் இப்போ கரண்ட்டா எப்படி வச்சிருக்கீங்க? வெண்டர் ஐ மீன் ஐட்டம் கோட் மாதிரி வச்சு அது கீழ டிஸ்கிரிப்ஷன் கரெக்ட்டுங்களா? எங்க இதுல ஓகே, ஓகே. அது இன்னும் செட்டப் பண்ணலன்னு இதுல அது அப்ளிகபிளே எங்களுக்கு மேட்ச். ஓகே, ஓகே. கம்ப்யூட்டர்ல நாங்க எப்ப வாங்குறோம்னா சர்வீசஸ். ம். ஒரு இன்னொரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இன்ஃபோசிஸ்டம் நாங்க கொடுத்துருவோம். ஓகே. ரெண்டல் கார்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு ரெண்டல் ஹோண்டா கம்பெனிக்கு கொடுத்துட்டோம். அவங்க ஓகே. பாத்துக்குவாங்க. ஓகே. மேன் பவர்னா அது வேற ஏதோ டிசிஎஸ் அவுட் சோர்ஸ் பண்றானுங்க அந்த மாதிரி. ஓகே, அந்த ஓகே. மாதிரி நம்ம மேப் பண்ணி பண்ணோம். ஓகே. நீங்க ரெண்டல் கார் ஐடியா எடுத்தது எங்க இதுல ஆபீஸ்ல கார் ரெண்டல் கார் எடுக்கிறோம். அந்த ம். பேசிஸ்ல எடுத்தீங்க அப்படித்தானே? ஆமாமா. கரெக்ட். ஓகே. அப்புறம் நம்ம இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்ணிடுவோமா? இதுக்கு ம். கீழேயே மேன் பவர் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே. இந்த இது முடிச்சுட்டு அதுவும் பண்ணிடும். ஸோ இதுல என்னன்னா ஐட்டம் டைப் வந்துட்டு சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் நானு. அதுக்கப்புறம் இது இருக்கறனால ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே அதுலேருந்து காப்பி ஆகி வந்துரும். அந்த டெம்ப்ளேட் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதுலேருந்து எல்லாமே காப்பி ஆகி வந்துரும். ஸோ நமக்கு என்னன்னா இது மட்டும் நம்ம பண்ணணும். அந்த கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸ் மட்டும் நம்ம அசைன் பண்ணணும். இந்த கேட்டகரி எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? இது பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த கேட்டகரி வருமா? ஆமா. இது இந்த கேட்டகரி தான் அதுல வரும். இப்போ அதுல பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல வரும் பாருங்க கேட்டகரி. கேட்டகரி ஆமா. அதுதான். நம்ம சாஃப்ட்வேர் சர்வீஸ் சாஃப்ட்வேரும் வெளியே வாங்கியிருக்கோம். ஓகே. இப்போ ஆர்கலுக்கு நம்ம வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றோம். அது ஒரு தனி கான்ட்ராக்ட். அந்த மாதிரி நிறைய இருக்கு. மேப் பண்ணணும் அது அப்படின்ட்டு. ஆமா. ஒன்னொன்னும் தனித்தனியா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது காட்டல நினைக்கிறேன் நானு. ஒரு நிமிஷம். இந்த கேட்டகரி செட்டப் விட்டுட்டேன் நினைக்கிறேன். சாட்டர்டே உங்களுக்கு ஆஃப் ஆகும். சாட்டர்டே ஆஃபீஸ் தாங்க. சண்டே மட்டும் லீவு. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்லாகு. ஸோ கேட்லாக் கீழ அப்படியே கேட்டகரிஸ். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இதில் டிஃபைன் ஆகாதது ஒன்று பண்ணணும் நம்ம. ஸோ இது வேட் இன்வாய்ஸஸ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஆகலை. ஸோ இதில் ஜஸ்ட் புதுசு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட கேட்டகரி. ஸோ
ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐட்டம் வந்துட்டு தனியா இதுல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ம். ஸோ இதுல போயிட்டு கிரியேட் குடுத்தோம் அப்படின்னா, ஒரு டிஃபால்ட் கேட்டகரி செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கேட்டகரி அசைன் பண்ணிட்டோம். ஸோ அத சர்வீசஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஸோ இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஐட்டம் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி கீழ ஐ மீன் ஒரு ஐட்டம் நான் அட்டாச் பண்ணிடுறேன். கேட்டகரினா இன்னொரு கேட்டகரினா என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க? கேட்டகரினா இதுல இப்போ நமக்கு ரெண்டல் தனி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கா எப்படின்னா, நீங்க சர்வீசஸ வந்துட்டு எப்படி கேட்டகரைஸ் பண்றீங்கங்கிறது தான் நம்ம கேட்டகரின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ, இப்போ நீங்க இதெல்லாம் பில்டிங் இதெல்லாம் வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ இது ஆ, வந்துட்டு உங்களுக்கு தனி பர்ச்சேசஸ் மாரி போயிடும். அதே இது உங்களுக்கு சில சர்வீசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த விப்ரோ ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஐடி சர்வீசஸ். அப்ப ஐடி சர்வீசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேட்டகரி. அதே மாரி இப்போ ஆ, உங்களுக்கு கார் ரெண்டர்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மேபி எம்ப்ளாயி சர்வீசஸோ இல்ல ஏதோ ஒரு கேட்டகரி. ஸோ அந்த ஆ, மாரி நீங்க ஓகே. கேட்டகரைஸ் பண்றது உங்களுக்கு ஒண்ணொண்ணா இது கீழ குடுத்துருவீங்க. ஆ, ஓகே. ஓகே, ஓகே. ஸோ அது ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு தனித்தனி கேட்டகரியா நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அது அப்ப இப்ப அதுக்கு டாக்ஸ் வந்து இந்த டாக்ஸ் வந்து எந்த லெவல்ல இருந்து அப்ளிகபிள் ஆகும்? கேட்டகரி லெவலா, ஐட்டம் லெவல்ல இருந்தா? இல்ல கேட்டகரி. ஓ! ஓகே. இந்த குவைட் சர்வீஸ் கீழ இருக்கிற எத்தன ஐட்டம்ஸ் இருக்கோ, ம். இல்ல இப்ப குவைட் சர்வீஸ்ங்கிறது ஒரு கேட்டகரி. சர்வீசஸ்ங்கிறது? சர்வீசஸ்ங்கிறது இல்ல அதுக்கு கீழ இருக்கிறது தான் நமக்கு ஆக்சுவலா கேட்டகரியே. ஸோ இது ஆ, பார்த்தீங்கன்னா, ஓகே, நமக்கு ஓகே. கேட்டலாக் மாரி சொல்லுவோம். ஸோ சர்வீசஸ் தான் ஆ, பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு கீழ இருக்கிற ஆ, டிஃபால்ட் ஓகே, ஓகே. கேட்டகரி. ஆ, ஓகே, 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 ஓகே. சர்வீசஸ்ல இருந்தா அது வந்து கேட்டலாக் நேம் குவைட் அ சர்வீசஸ்ங்கிறது. ஆமா. ஆ, ஓகே. இதுக்கு கீழ தான் விப்ரோவோட சாஃப்ட்வேர் சர்வீஸ், அ ரெண்டலு அந்த மாரி நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணிக்கணும். ஆமாங்க. கரெக்ட். ஆ, ஸோ ஓகே. என்ன நமக்கு இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்தந்த சர்வீசஸ்க்கு இவ்ளோ இவ்ளோ டாக்ஸ்ன்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த ம், கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த சர்வீஸ் நேம கேட்டகரிய குடுத்துட்டு, நம்ம அதுக்கு கீழ இப்போ 4, 5 ஐட்டம் வருது அப்டின்னா, அந்த 4, 5 ஐட்டம் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்டி இல்ல அதுக்கு ம், நீங்க தனியா குடுக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு தனித்தனியா குடுக்கணும்னா, தனித்தனியாவும் குடுத்துக்கலாம். ம். சரி, ஓகே. ஏற்கனவே ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ? இல்ல. அவன் முன்னாடி ஒண்ணு இருந்தது. இது ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகே இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணாம இருக்கிறத நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அதுல கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ணிப்போம் நம்ம. ஆ, ஓகே. சீக்வென்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஐட்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஐட்டம் கிளாஸ் ம், கிரியேட் பண்ணிட்டு, நம்ம இந்த கேட்டலாக் இதெல்லாம் பண்ணிடுவோம். கேட்டலாக்ல இந்த ம், ஐட்டம் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஐட்டம் ம், வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஐட்டம் கிளாஸ வச்சு ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து ஐட்டமையும் ஆட் பண்ணிப்போம். ஆ, ஓகே. ஸோ இதில ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கேட்டகரீஸ் வந்துட்டு நமக்கு அதில டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஐட்டம்ல. ஸோ அது அட்டாச் ம், பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, அதோட நம்மளோட இது இன்வென்டரி பார்ட் முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ம், டாக்ஸ் கான்ஃபிகரேஷன் இந்த டாக்ஸ் ரூல்ஸ் தான் இருக்கும். ம்.
சரி ஓகே. அதுதான். இப்ப நம்ம இந்த ஐட்டம் கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். நாளைக்கு என்ன டாக்ஸ் ரூல் பார்ப்போமா? ஓகே. இன்னைக்கு வியாழக்கிழமை என்னோட ஃபேமிலியை வெளியே கூட்டி போகணும், இல்லாட்டி நாளைக்கு யாரையும் உட்கார விட மாட்டாங்க. சரி சரி. சரிங்க, அப்போ நாளைக்கு வேணா ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த கிளாஸும் கொஞ்சம் பிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்களா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எது இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நாளைக்கு நம்ம வேணா பண்ணுவோம் இன்ஷால்லா. சரிங்க, ஓகேங்க. நாளைக்கு பின் பண்ணுங்க, என்ன டைம் பின் பண்ணுங்க. அதே 7 மணிக்கு வேணாலும் வச்சுக்கலாமா? ஈவினிங் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குமா? ஆமா, நான் கொஞ்சம் முன்னாடி முடியுதான்னு பாக்குறேன். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துல ஜாயின் பண்ணிடுறேன் நான். சரி ரைட் ஓகே, எனக்கு எது இருந்தாலும் பின் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு தடவை கிளியரா பாத்துக்குவோம் என்னன்னு. சரிங்க, ஓகே. ஓகே ஓகே அருண். ஓகே, பை.